கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எப்படி இருந்தோமா? இதுல சொல்லப்பட்டிருக்கிற மரணம் ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. தேவனிடமிருந்து பிரிந்த ஒரு மரணம். இதுதான் 2ஆம் மரணம். இந்த 2ஆம் மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? விடுதலை. நாம 2ஆம் மரணத்துக்கு போக போறது இல்லை. ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் தற்காலிகமா இல்லை, நிரந்தரமாக. ரட்சிப்புங்கிறது வந்து வந்து போகின்ற அனுபவம் கிடையாது. நமக்கான எல்லா தண்டனையும் அங்க யார் மீது சுமத்தப்பட்டிருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மீது. சப்ஸ்டியூட், நமக்கு பதிலாக நாம நிற்க வேண்டிய இடத்துல. அந்த 2ஆம் மரணம்னு சொன்னோம் இல்லையா, ஆவிக்குரிய மரணம். அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. தேவன் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதியுள்ளவர். அந்த நீதி பாவத்துக்கான ஒரு தண்டனை என்ன செய்யும்? கேட்கும். அந்த பாவத்துக்கான தண்டனை என்னங்கிறத சத்தியம் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எந்த இரத்தமும் பாவத்தை கழுவ முடியாது. ஏன்னா எல்லா இரத்தமும் அந்த ஆவிக்குரிய மரணத்துல தான் என்ன செய்யுது? இருக்குது. ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. மனிதனை மனிதனால் மீட்க முடியாது. மனிதன் மீட்பே இல்லாத ஒரு இடத்துல இருந்தார். நம்முடைய இயல்பு என்னதுங்கிறத அறிந்து கொண்டு நாம பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மேல் அவர் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த குமாரன் அவர் நமக்கு என்ன செஞ்சாரா? கொடுத்தார். தன்னோட சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். யாரு கெட்டு போக மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவது இல்லை. அப்படின்னா ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவது இல்லை. அவருடைய பார்வையில கெட்டு போறதுங்கிறது ஆவிக்குரிய மரணம் தான். அவர் இல்லாத ஒரு வாழ்வு தான். ஒருவர் கூட கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த நித்திய ஜீவன், அவரோட ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா என்ன செஞ்சாரா? உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். இதுக்கு பின்னாடி நோக்கம், அவரோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தா பியோரா அந்த அன்பு மட்டும்தான். நம்ம எதுவுமே அவருக்கு என்ன செய்யல? கொடுக்கல. அவருடைய அன்புக்கு நம்ம தகுதியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒன்றே ஒன்று, அவரது படைப்புகள். நாம அவரோட சாயல்ல நம்மள அவர் என்ன செஞ்சிட்டாரு? படைச்சிட்டார். ஏதோ படைச்சிட்டோம், படைப்பு தப்பு பண்ணிட்டு நம்ம அதை சரி செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் அதை என்ன செய்யலையா? செய்யலையா. அன்பு கூர்ந்து அந்த அன்பின் நிமித்தமாக ஒருத்தர் கூட, அதாவது மக்கள் தொகை ரொம்ப நிறைய இருக்குது, கொஞ்சம் அழிஞ்சா கூட பரவாயில்லன்னு அவர் என்ன செய்யல? நினைக்கல. ஒருத்தர் கூட அந்த ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போறத அவர் என்ன செய்யல? விரும்பல. இந்த ஆவிக்குரிய மரணத்தை எளிதா நினைக்காதீங்க. சரீரம் அழிஞ்சு போயிடலாம், ஆவிக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. நித்தியமாக தேவனோடு இல்லாத ஒரு வாழ்வுனா எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வாழ்வு இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பழஞ்செடியில நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்கும். அது போல ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிற செடியில ஒரு பழம் என்ன அப்படின்னா பாவம், ஒரு பழம் என்னன்னா சாபம், ஒரு பழம் என்ன அப்படின்னு சொன்னா கோபம், எரிச்சல், பொறாமை. ஒவ்வொரு செயல்களும் இந்த ஆவிக்குரிய மரணத்தோட கனிகள். வேறு என்னதுதான்? ஆவிக்குரிய மரணம்.
அதோட ஒவ்வொரு கனிகள் தான் செயல்கள். மனிதன் பாவத்தை பார்ப்பதற்கும் தேவன் பாவத்தை பார்க்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நாம செயல்களை பார்த்து பாவம்னு சொல்றோம். தேவனுடைய பார்வையில் பாவம் என்பது இருதயமும் சிந்தனையும். அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்றாரு. பரிசேயர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறை சொல்றாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லை, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பல்வேறு சட்ட திட்டங்களை அவங்க கடைபிடிக்கும்படி மக்கள் மீது பாரத்தை சுமத்துறாங்க. இதெல்லாம் செஞ்சாதான் தேவன் உங்களை என்ன செய்வார்? ரட்சித்து கொள்ளுவார். ஆனா அது சுமக்கப்படாத பாரம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பாவிகளோடும் ஆயக்காரரோடும் ஊராரால ஒதுக்கி வைக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ, வட்டிக்கு வாங்குறவங்க எல்லார் கூடயும் போய் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு. அப்போ அவரை அவங்க என்ன செய்யறாங்க? குற்றம் சாட்டுறாங்க, குறை கண்டுபிடிக்கிறாங்க. பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உம்முடைய நட்பு இருக்கிறதே. நம்ம எல்லாம் ஒருத்தங்களை செயல்ல கொலை செய்யறது தான் கொலைன்னு நினைக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் சொல்லுது, உன் சகோதரனை நீ எரிச்சலாக பார்த்தாலே நீ என்ன செஞ்சிட்ட? கொலை செஞ்சிட்ட. அப்போ தேவனோட பார்வையில ஒருவர் எத்தனை கொலைகளை செய்யறோம்? நம்ம எத்தனை தடவை எரிச்சல் படுறோம் இல்லையா? எத்தனை முறை எரிச்சல் வருதோ அத்தனை முறை நம்ம கொலை என்ன செய்யறோம்? செய்யும். விபச்சாரம் அதுவும் நம்ம ஒரு செயலா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையோடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க உள்ளத்துல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விபச்சாரம் செஞ்சிட்டீங்க. அப்போ இந்த செயல்ல எத்தனை பேர் வருவாங்க? அநேகர் இல்லையா? அடுத்து நம்ம தேவன் ஒருவரை தான் ஆராதனை செய்கிறோம். நான் பொருள் வடிவில் செல வடிவில் நம்ம வணங்கலன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் தெளிவாக சொல்லுது சத்தியம், தேவனை தவிர நம்ம எதற்கு முதலிடம் கொடுக்குறோமோ அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. நம்ம செல வடிவத்தில் வணங்காமல் இருக்கலாம், ஆனால் எந்த வடிவத்தில் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்? சிந்தனைகள்ல, பொருள் வடிவத்துல, மனிதர்கள் வடிவத்துல, உறவுகள் வடிவத்துல, பதவி வடிவத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ அந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறியா? இல்லை. அப்ப நாம எத்தனை குற்றங்கள்ல நின்று கொண்டு இருக்கிறோம்? இப்ப நாம எப்படி இன்னொருத்தங்களை நீ குற்றம் செய்யாதன்னு சொல்ல முடியும்? நீ இந்த சட்டத்தை கடைபிடிக்கிற, இந்த சட்டத்தை நீ கடைபிடிக்கல நம்ம எப்படி சொல்ல முடியும்? செயல்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த விதமாக தேவன் பார்ப்பது இல்லை. இந்த கேட்டகரியில நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பரலோகம் போவாங்க? எத்தனை பேர் போக முடியும்? ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த விதமாக அவர் பரலோக வாழ்வை நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ஏன்னா நம்மளால முடியாதுன்னு அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அவர் நமக்கு கொடுத்த அந்த பரலோக வாழ்வு, பரலோகத்துல மட்டும்தான் போய் நம்ம அவரோடு வாழணும்னு இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் என்ன செய்தா? ஒன்றாக இருக்கிறது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வாழ்வு நமது வாழ்வாக மாறுகிறது. அவரது நீதி நமது நீதியாக மாறுகிறது. அவருடைய இயல்பு நமது இயல்பாக என்ன செய்து மாறுகிறது. இதுதான் இன் கிரைஸ்ட். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு இந்த இடங்கள், இந்த வாழ்வு, இந்த விடுதலை இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையே கிடையாது. தேவ வாழ்க்கைய இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அக்கௌண்டபிலிட்டி, அதை அறியாதவங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அந்த கணக்கும் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடையாதா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்கு நாம என்ன தண்டனையை ஏற்றுக்கொள்ளணுமோ எல்லாரும் நம்ம செயல்கள்ல பார்க்கிறோம். இவங்க இந்த செயலை செய்யறாங்க பாவி, அவங்க அந்த செயலை செய்யறாங்க பாவி, இவங்க பெரிய பாவி, இவங்க சின்ன பாவி, இவங்க ரொம்ப அநியாயம் செய்யறாங்க. ஆனா தேவனோ எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். எல்லாருடைய நீதியும் அழுக்கான கந்தை போல் இருந்தது. நாமளே ஒரு செயல்கள் மூலம் தேவனோடு நம்மளால ஒப்புரவாக்க முடியாது. அழுக்கான ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான தேவனோடு நாம எப்படி போய் நிற்க முடியும்? அவர் பக்கத்துல நம்ம எந்த செயல்களை செஞ்சோம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதுக்கு நமக்கு என்ன மாறணும்னா நம்ம ஆவி மாற்றப்பட வேண்டும். மரிச்சு போயிருக்கிற ஆவி, தேவன் திறந்து பிரிவை பெற்றிருக்கிற ஆவி, பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட ஆவி, அங்கு தேவ இயல்பை பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் நம்ம தேவன் பக்கத்துல என்ன செய்ய முடியும்? போக முடியும்.
இதை நீங்கள் எந்த செயலை செஞ்சு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் நான் நினச்சிருக்கிறேன், நான் தினம் பைபிள் வாசிக்கிறேன், தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், நான் அவருடைய உறவில் இருக்கிறேன், நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினச்சேன். இப்படி பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பரலோகத்துக்கு நம்ம எப்படி தகுதியுள்ளவராய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? தேவனோடு நாம் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியில் மரித்திருந்த நாம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.